அஸ்ஸலாமு வெல்கம் டு ரிஸ்மா டிப்ஸ். டுடே நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ளவுஸ் கட்டிங் ஃபுல்லாக எப்படி கரெக்டாக கட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே இந்த பெல்லைக்கான ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் அனுப்புகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரை பாருங்கள். இதில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்கு நான் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ப்ளவுஸ் கட்டிங்கை வச்சே நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் ஓகே, நீங்கள் ஃபுல்லாக வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி போட முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரை பாருங்கள். சின்ன சின்ன நுணுக்கங்களோட பாருங்கள். 1க்கு 2 வாட்டி வீடியோவை பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக வேறு வீடியோ தேவையே இல்லை, இந்த ஒரு வீடியோவே போதும் ப்ளவுஸ் கட்டிங்க்கு. ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? அளவு ப்ளவுஸ் எடுத்து வச்சுக்கிறங்க. அளவு ப்ளவுஸில் எதுவும் சுருக்கம் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அந்த சுருக்கம் எல்லாத்தையும் சரி பண்ணி அயன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறங்க. அடுத்து வந்துட்டு ஒரு அடி ஸ்கேல் எடுத்து வச்சுக்கிறங்க. அப்புறம் வந்துட்டு மார்க் பண்ணுறதுக்கு சாக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு டேப்பு, சிசர், இவ்வளோ தான். இதுதான் நம்ம இது பண்ண போகிறோம். இப்போ அளவு நம்ம கட் பண்ண போகிற ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். ஸோ கட் பண்ண போகிற ப்ளவுஸோட கிளாத் வந்துட்டு இப்படி இருக்கு இல்லையா, இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கரைக்கட்டையும் இந்த கரைக்கட்டையும் ஒன்றா சேர்க்க போகிறோம். சேர்த்து இப்படி லென்த்தாக மடிக்க போகிறோம். ரெண்டாக இந்த லென்த்தில் நம்ம மடிக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுதா? இப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது கைக்கு வரும், இது உடம்புக்கு வரும். ஸோ இந்த மாதிரி மடித்து போட்டுட்டு நம்ம எந்த சைடு இருந்து கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த சைடு நம்ம நிற்கிறோம் அப்படின்னம்னா, இந்த சைடு நம்ம நின்று இந்த பக்கமாக நம்ம இப்படி நின்று நம்ம கட் பண்ண போகிறோம் அப்படின்னம்னா, கிளாத் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்மளை பார்த்த மாதிரி இந்த க்ளோஸ்டு சைடு இருக்கணும். இந்த 2 ஓப்பன் இருக்கு இல்லையா, இந்த 2 ஓப்பனும் அந்த சைடு இருக்கணும். அந்த சைடு யாருமே இல்லை. நம்ம எந்த சைடு நிற்கிறோம்? இந்த சைடு நிற்கிறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? இப்போ அளவு ப்ளவுஸை எப்படி மடிக்கலாம்னு சொல்லிட்டு காட்டுறேன். இப்போ அளவு ப்ளவுஸ் இருக்குது. அளவு ப்ளவுஸை வந்துட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு, இந்த ஷோல்ட்ரு இருக்கா, முன்பக்க ஷோல்ட்ரு, இந்த ஷோல்ட்ரை அடுத்து இன்னொரு கையோட ஷோல்ட்ரு. ஸோ இந்த 2 ஷோல்ட்ரையும் இப்படி மடிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி மடிக்க போகிறோம். இப்போ எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்படி மடிக்க போகிறோம். இப்படி இருக்கா? சுருக்கத்தையெல்லாம் எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு இப்போது இப்படி உள் பக்கமாக வச்சுருங்க. நம்மளோட இந்த இது இருக்கு இல்லையா, இது 2யும் கரெக்டாக சரி பண்ணிக்கிறங்க. இந்த ஆம்கோல், இந்த இடுப்பு இப்படி சரி பண்ணிக்கிட்டு, இந்த ஷோல்டரையும் இப்படியே இழுத்து விட்டுட்டு, இந்த நாட்டு இருக்கு இல்லையா, நாட்டையெல்லாம் எடுத்து வெளில விட்டுருங்க. நாட்டு இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் எடுத்து வெளில விட்டுருங்க. இப்போ அந்த முன் பக்கத்தை நம்ம சரி பண்ணிட்டோம். சரி பண்ணிவிட்டு இப்போ நம்ம இப்படியே மடிச்சிட்டோம். ஸோ இதுதான் அளவு ப்ளவுஸு. இப்படியே நீங்கள் அயன் பண்ணுறதா இருந்தாலும் அயன் பண்ணிக்கிறீங்க. இப்படியே நல்லா இழுத்து விட்டுருங்க. முன் பக்கத்தை சரி பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி போட்டுக்கிறணும் அளவு ப்ளவுஸை. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அளவு ப்ளவுஸை நம்ம போட்டுக்கிறோம். ஸோ உள்ளே போயிடுச்சு, பட்டன்லாம் எதுவுமே மாட்ட வேணாம். நம்ம அதை சரி பண்ணிவிட்டு மட்டும் இப்படியே நம்ம மடிச்சுக்கிற வேண்டியது தான். ஓகேவா? இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம வந்து பேக் கட் பண்ண போகிறோம். பேக் கட் பண்ணுறதுக்கு
இப்போ பேக் கட் பண்ணுறதுக்கு ஸ்கேல் எடுத்துக்கிறோம். இது வந்துட்டு மடித்து தைக்கிறதுக்காக. ஸோ மடித்து தைக்கிறதுக்காக இந்த கரைக்கட்டு இருக்கு இல்லையா, இதில் நம்ம கரெக்டாக வச்சுட்டு ஒரு கோடு ஃபுல்லாகவே போட்டுக்கிறோங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம மடித்து தைக்கிறதுக்காக இதை இது பண்ணியிருக்கிறோம். எப்படி மடிக்க போகிறோன்னா, இப்படி மடித்து அப்புறம் இப்படி மடிக்க போகிறோம். ஸோ இப்படி மடித்து நம்ம பேக் சைடு இந்த பேக் சைடு தைச்சிருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி தைக்கிறதுக்காக இதை வந்துட்டு நம்ம விடுறோம். ஸோ விட்டுட்டு இப்போ அளவு ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, அளவு ப்ளவுஸை வந்துட்டு கரெக்டாக அந்த நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துல தான் வைக்கணும். இங்கே வச்சிடக்கூடாது, மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல வைக்கணும். வச்சுட்டு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறீங்க. நல்லா இழுத்து விட்டுக்கிறீங்க. ஷோல்ட்ரு எல்லாத்தையுமே இழுத்து விட்டுக்கிறீங்க. இந்த கழுத்து இருக்கு இல்லையா, கழுத்து வந்துட்டு கரெக்டாக இந்த இடத்துல ஒட்டணும். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கிறோங்க. இப்படி கேப் இருக்கும். இது வந்து நம்ம இந்த இது பிடிக்கிறதுக்காக உள்ள கேப்பு. நம்ம இப்படி வந்தால் தான் அது நம்மளுக்கு கரெக்டான அளவுன்னு அர்த்தம். ஸோ இது வந்துட்டு நம்ம பிடிப்போம் இல்லையா, பேக் சைடு டாட் பிடிக்கிறதுக்காக உள்ள அளவு. அப்போ நம்மளுக்கு இப்படி போட்டோம்னா கரெக்டாக இருக்குது. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. இதை இப்படி வைக்கக்கூடாது, இப்படி வச்சா அது தப்பு. ஸோ இப்படி தான் இருக்கணும். இதான் வந்துட்டு கரெக்டு. இது நம்ம டாட் பிடிக்கிறதுக்கான அளவு. உங்களுக்கே தெரியும் எப்படி கரெக்டாக வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். இப்போ ஷோல்டரை வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். இங்கே இருக்குது, இதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா நம்ம மடக்கி தைக்க போகும்போது இந்த அளவுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ அந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். அடுத்து வந்துட்டு ஷோல்ட்ரு இங்கே இருக்குது. ஸோ இங்கேயே மார்க் பண்ணிக்கிறீங்க. அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் தையலுக்காக, நம்ம மடக்கி தைக்கிற தையலுக்காக. இப்போ இந்த ஷோல்ட்ரு இங்கே இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச். ஸோ இது ரெண்டையுமே மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஆம்ஹோல் வந்துட்டு எங்கே இருக்குது, வளைவுலேருந்து நல்லா இழுத்து விட்டு இங்கே இருக்குது. ஸோ இங்கே மார்க் பண்ணிட்டோம், தள்ளி மார்க் பண்ணிட்டோம். அடுத்து இதை நல்லா நோட் பண்ணிக்கிறங்க. இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதையும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இங்கேயும் தள்ளி நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இது மட்டும் மார்க் பண்ணால் போதும். இதை நான் அதுக்கப்புறம் எப்படி அதை மார்க் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ இதுதான் அளவு. ஓகேவா, உங்களுக்கு கிளியராக இருக்குதா? இது மட்டும்தான் பேக்கோட அளவு. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம கழுத்தை மார்க் பண்ணிக்கிறோம், பின் கழுத்தை. அடுத்து வந்துட்டு ரெண்டையும் மார்க் பண்ணிட்டோம். அடுத்து ஆம்ஹோல் மார்க் பண்ணிட்டோம். அடுத்து வந்துட்டு இடுப்போட அளவு மார்க் பண்ணிட்டோம். நம்ம இப்படியே ப்ளவுஸை எடுத்துட வேண்டியது தான். இப்போ நம்மளுக்கு ப்ளவுஸ் தேவையில்லை. இப்போ நம்ம ஷோல்ட்ரு மார்க் பண்ணோம் இல்லையா, இங்கே மார்க் பண்ணோம் ஷோல்ட்ரு. இது ரெண்டையும் இப்படியே மார்க் பண்ணியாச்சு. அடுத்து இப்படியே இதிலேருந்து மார்க் பண்ணதுலேருந்து ஒரு 1/2 இன்ச், ஏன்னா நம்ம ஷோல்ட்ரு பிடிப்போம் இல்லையா, அதுக்காக ஒரு 1/2 இன்ச் மேலே மார்க் பண்ணிட்டோம். ஸோ இதை நம்ம மார்க் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இதுலேருந்து 1/4 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த மார்க் பண்ணதுலேருந்து கரெக்டாக ஸ்கேலை மட்டும் நேராக வச்சுருங்க. அளவு மாறிடும், அதனால நல்லா நேராக வச்சுட்டு இப்படியே மார்க் பண்ணிவிட்டு, நம்ம 1/4 இன்ச்சு ஏற்கனவே மேலே தான் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் இப்படியே ஒரு பாக்ஸாக மார்க் பண்ணிக்கிற வேண்டியது தான். மார்க் பண்ணிவிட்டு இது வந்து இப்படியே நம்ம கட் பண்ணோன்னா அது பாக்கழுத்து வந்து ஃபஸ்ட்டு பிகினர்ஸுக்கு பாக்கழுத்து வந்துட்டு கட் பண்ணுறது இதாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் ரவுண்ட் கழுத்தே நீங்கள் கட் பண்ணுங்கள். ரவுண்ட் கழுத்துக்கு சும்மா ஒன்றுமே இல்லை, இப்படியே வளைவாக அப்படியே வளைச்சி விட வேண்டியது தான். வேறு எதுவுமே கிடையாது. சும்மா இப்படி ஒரு காவாக அப்படியே போட்டு விட்டுற வேண்டியது தான். இந்த இடத்துலேருந்து
அவ்வளோதான். இது ரவுண்ட் கழுத்தாக போயிடும், வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். ஸோ அடுத்து ஆம்கோல் மார்க் பண்ணுவோமா? ஆம்கோலுக்கு வந்துட்டு நம்ம அதே மாதிரி சேம் இங்கே போட்டோமா, இதான நம்மளோட அளவு. எக்ஸஸாக இங்கே நம்ம வச்ச அளவு இருக்கா, இதை மார்க் பண்ணிட்டோம். இதையும் நம்ம வளைவாக வளைக்கணும் சொல்கிறேன். அடுத்து நம்ம இடுப்பு வந்துட்டு இப்படி வளைவாக தான் வரணும். ஸோ இப்படி வளைவாக வந்துருச்சா, இதிலேருந்து நீங்கள் டேப் எடுத்துக்கிறங்க. டேப் எடுத்துட்டு இங்கேருந்து 3 இன்ச்சு வச்சுக்கிறங்க. இப்படியே நீங்கள் 3 இன்ச் இப்படியே நீங்கள் வச்சுட்டு வாங்க. எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அங்கேருந்து 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறங்க. ஸோ இப்போ இதை அப்படியே நேராக மார்க் பண்ணிட்டோம். இந்த 3 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, ஸோ இதையும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இதான் நம்மளுக்கு அளவு. இது நம்ம எக்ஸஸாக மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஆம்கோலுக்கு வந்துட்டு இங்கேருந்து 1.5 இன்ச் எடுத்துக்கிறங்க. இந்த நடு பாயிண்ட் இந்த எல் மாதிரி வந்துருச்சா, எல் மாதிரி வந்ததில் இந்த 1.5 இன்ச் பாயிண்ட் வந்து இந்த நடுவில் இருக்கணும். இங்கே வச்சுட்டு இப்படியே 1.5 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. ஸோ இப்படியே நம்ம 1.5 இன்ச் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிட்டோமா, இப்போ இந்த ஷோல்டர்லேருந்து 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேங்க. 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்படியே வளைவாக இப்படியே ஒரு வளைவு போட்டு விட்டுற வேண்டியது தான். அவ்வளோதான். நம்ம பெற இதுகளுக்கெல்லாம் போடுவோம் இல்லையா வளைவு, அந்த வளைவு மாதிரி அப்படியே போட்டு விட்டுற வேண்டியது தான். நம்ம இந்த இடத்துல வர போகும்போது இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆயிடணும். ஸோ இப்படியே ஜாயிண்ட் ஆயிடணும். இவ்வளவுதான். ஓகேவா? இவ்வளவுதான் வந்துட்டு பேக்கு முடிஞ்சிருச்சு. சரி, இதை நம்ம வந்துட்டு கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ண போகும்போது இந்த இதிலே கட் பண்ணிடக்கூடாது. இங்கேருந்து தான் நம்ம கட் பண்ணணும். ஓகேவா? இதிலேருந்து நம்ம கட் பண்ணிடக்கூடாது. இந்த பட்டியிலேருந்து தான் கட் பண்ணணும். இப்போ நம்ம பேக்கை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம கையை கட் பண்ணிவிட்டு அடுத்து ஃப்ரண்ட்டை கட் பண்ணுவோம். இப்போ கையை கட் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ பேக்கை கட் பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா, ஸோ ஒரு கரை பக்கெட்டு பேக் கட் பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு கரை இருக்கு இல்லையா, அந்த லென்த்துலேயே அப்படியே க்ளோஸ்டு சைடு ஓப்பன் சைடு அப்படியே எடுத்து இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்படியே தூக்கி போட போகிறோம். நல்லா பார்த்துக்கிருங்க. நம்ம எப்படி க்ளோஸ்டு சைடு இப்படி எடுத்தோம் இல்லையா, அதையே தூக்கி இப்படி போட போகிறோம். ஸோ அவ்வளோதான். இப்படியே ஈஸி தான். இப்படியே தூக்கி போட போகிறோம். இந்த க்ளோஸ்டு சைடு எடுத்ததை எடுத்து இப்படியே தூக்கி போட்டால் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும், மாற்றிடாதீங்க. இந்த மாதிரி போடுங்க. இப்படி ஒரு க்ளோஸ்டு 2 ஓப்பனு ஃபுல் க்ளோஸ்டு, இது நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ இப்படியே வச்சுட்டு இப்போ கையை மடக்கி அடிப்போம் இல்லையா, அதுக்காக ஒரு ஸ்கேல் அளவு மார்க் பண்ணிக்கிறீங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ கையை வந்துட்டு இப்படி கை எப்படி எடுக்கணும்னு பாருங்கள். இது நம்ம முன் சைடு. இப்போ நம்ம பின் சைடு தான் வச்சு எடுக்க போகிறோம். அப்போ பின் சைடு எடுக்கும் போது இப்படி போடணும். ஷோல்ட்ரு இங்கே இருக்கணும், ஆம்கோல் இங்கே இருக்கணும். இந்த மாதிரி போடணும். ஓகேவா? இந்த மாதிரி போட்டு இப்போ நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, மார்க் பண்ண இடத்துலையே நம்ம வந்து வச்சிடணும்.
எப்படி பேக்குக்கு வச்சோம் அதே மாதிரி மார்க் பண்ண இடத்துல வச்சிடணும். வச்சுட்டு நல்லா அப்படியே இழுத்து விட்டுறணும். இப்போ இந்த இடத்துல இருக்குது கை, இங்கே மார்க் பண்ணிட்டோமா, இங்கேருந்து தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் இங்கே மார்க் பண்ணிக்கிறோம். இங்கே ஆம்கோல் இது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இந்த ஆம்கோல் எங்கே இருக்குது, ஆம்கோல் முடிகிற இடம் இங்கே இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் தள்ள தான் போகிறோம். அதையும் நம்ம அதே மாதிரியே தள்ளுவோம். இப்போ இந்த இப்படி போட்டு நீங்கள் பிகினர்ஸ்னால் இப்படியே பிடிச்சிக்கிறங்க. சரி வேணாம், ஓகே, நான் வேறு மாதிரியே சொல்லி கொடுக்குறேன். இப்படியே எடுத்துட்டோம். இப்படியே நேராக அப்படியே ஸ்கேலால் இப்படியே மார்க் பண்ணிக்கிறங்க. நம்ம எந்த இடத்த 1/2 இன்ச் விட்டு மார்க் பண்ணோமா அங்கேருந்து நேராக ஸ்கேலால் மார்க் பண்ணிக்கிறங்க. மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் இங்கே எங்கே வந்துச்சு, இங்கே வந்துச்சு இல்லையா. ஸோ இங்கேயும் இப்படியே மார்க் பண்ணியாச்சு. இப்படியே நெட்டுக்கு மார்க் பண்ணியாச்சு. நம்ம எப்படி அந்த ஸ்கேலில் வந்து இடுப்புக்கு வந்துட்டு நம்ம எப்படி அளவு எடுத்தோம் அதே மாதிரியே இங்கேருந்து 2 இன்ச் 2 இன்ச் 2 இன்ச் 2 இன்ச் 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு, ஸோ அவ்வளோதான், மார்க் பண்ணிட்டோம். ஓகேவா. இப்போ இங்கே இதை எப்படி மார்க் பண்ணுறது, அந்த வளைவு எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்துட்டு கரெக்டாக 2.5 இன்ச் எடுத்துக்கிறங்க. 2.5 இன்ச் எடுத்து இங்கே மார்க் பண்ணிக்கிறங்க. எங்கே மார்க் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், இந்த இடத்துல 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து இது 3.5 இன்ச் கரெக்டாக இருக்குது பாருங்கள், நம்ம அளவு வச்சது கரெக்டாக இருக்குது. 3.5 இன்ச் எடுத்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ இதிலேருந்து நம்ம சும்மா இப்படியே ஒரு இப்படியே டாட்டாக போட்டுட்டோங்க. சும்மா ரைட் போடுவோம் இல்லையா, அது மாதிரி இதில் வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இங்கேருந்து இதை மட்டும் கொஞ்சம் இப்படி மேலே வச்சு இந்த 3.5 இன்ச்சிலேருந்து இப்படியே, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை, ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, இவ்வளோ தான். இப்படியே நம்ம இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி கை வாகு வரல அப்படின்னா இப்படியே போட்டுட்டு வாங்க. அவ்வளோதான். சும்மா ஒரு ரைட் போடுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரியே தான் போட்டால் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. எந்த அளவுமே எடுக்க வேண்டியதில்லை. இந்த 3.5 இன்ச்சிலேருந்து இந்த 2.5 இன்ச்சிலேருந்து அப்படியே இறங்கிட்டால் மட்டும் போதும். இங்கே 2.5 இன்ச்சு எடுத்திருக்கோம் இல்லையா, இந்த 2.5 இன்ச்சு வந்து 2.5 இன்ச்சிலேருந்து இறங்கிடணும். 2.5 இன்ச்சு வரையும் தான் இப்படி மேலே இருக்கணும், அவ்வளோதான். அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ அழகாக வளைவாக கை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. வளைவாக வந்துருச்சா, நம்மளுக்கு இந்த இடம்லாம் வளைவாக வந்துருச்சா, இப்படியே வளைவாக வரணும். இதை வந்துட்டு நம்ம குடையிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு எந்த சைடு வாட்டமோ அந்த சைடு போட்டுக்கிறங்க. போட்டுட்டு நம்ம மார்க் பண்ணது இங்கே நம்ம 2.5 இன்ச் அதிகமாக விட்டோம் இல்லையா, அது இங்கே இருக்குது. ஸோ மார்க் பண்ண இடத்துலேருந்து இங்கே ஒரு இன்ச்சு, இதிலேருந்து சும்மா ஒரு 1/4 இன்ச் அளவு இதே மாதிரியே எப்படி இந்த வளைவு வந்திருக்குதோ இந்த வளைவுலையே அப்படியே டாட் போட்டுட்டு இந்த ரவுண்டில் வந்து சேர்த்துருங்க. அவ்வளோதான். இதை ரவுண்டில் வந்து சேர்த்துட்டோம். இப்போ நம்மளோட அளவு இது இந்த இடத்துல இப்படியே ஒரு சின்னதாக வெட்டி விட்டுக்கிறங்க. இப்போ நம்ம குடஞ்சோம் இல்லையா, ஸோ குடஞ்சதுனால இதுவும் தெரிகிறதுக்காக இந்த இடத்துல இப்படி சின்னதாக வெட்டி விட்டுருங்க. அவ்வளோதான். இந்த நடு சென்டரில் இதுவும் நம்ம சென்டருக்கு வைக்கிறதுக்காக, ஸோ இந்த இடத்துலையும்
ஒரு சின்னதாக இப்படியே வெட்டி விட்டுருங்க. அவ்வளோதான் நம்மளோட அளவு. இதுவும் நம்ம மார்க் பண்ண இடம் இல்லையா, ஸோ அதனால் அவ்வளோதான். அவ்வளோதான் நம்ம கை வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறது. இப்போ முன்பக்கம் கட் பண்ணலாம். ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன், கட் பண்ணுறது. இப்போ வந்து முன்பக்கம் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கையை எடுத்து வச்சிடலாம். கையை அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சின்ன துணியை கூட வேஸ்ட் பண்ணி போட்டுறாதீங்க. தைச்சி முடிக்கிற வரைக்கும் ஒரு சின்ன பிட்டு துணியை கூட போட்டுறாதீங்க, ஓகேவா? இப்போ நம்ம கட் பண்ணோம் இல்லையா, முன்பக்கம் கட் பண்ணோம் இல்லையா, முன்பக்கம் கட் பண்ண அளவையே எடுத்து முன்பக்கம் கட் பண்ண அளவு இருக்கு இல்லையா, அந்த அளவையே எடுத்து இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிற இடத்துல இப்படியே போட்டுக்கிறேன். வீடியோ கிளியராக தெரியுதா? எதுவும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நான் வந்து சொல்கிறேன், ஆன்சர் பண்ணுறேன், கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம இதை இப்படியே நம்ம கட் பண்ணோம் அப்படின்னோம்னா இது வந்துட்டு நேர் கட்டிங். இப்போ கிராஸ் கட்டிங் எப்படின்னா, இதை இப்படி போட்டோம் அப்படின்னோம்னா இது வந்துட்டு கிராஸ் கட்டிங். ஸோ இப்படி போட்டோம்னா இது வந்து கிராஸ் கட்டிங். இதையே நேர இந்த இடம்லாம் இருக்குது, ஸோ இந்த இடத்துல இப்படியே போட்டோம் அப்படின்னோம்னா இது வந்துட்டு நேர் கட்டிங். நேர போட்டால் நேர் கட்டிங். இப்போ நம்ம கிராஸ் கட்டிங் போடலாம். ஸோ இப்படியே நான் போட்டேன்னா இப்போ எந்த இடத்துல போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த இடத்துல போட்டிருக்கேன். இப்போ ஷோல்டரை மார்க் பண்ணிக்கிடலாம். ஷோல்டரை மார்க் பண்ணிக்கிட்டேன். ஸ்கேலை வச்சே மார்க் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு இன்ச்சஸ் மாறாமல் இருக்கும். ஸோ இப்போ நம்ம கழுத்து, இது வந்து கழுத்தை வந்துட்டு சும்மா பாதியோடு மார்க் பண்ணால் போதும். ஏன்டா பேக் கழுத்து மாதிரி ஃப்ரண்ட் கழுத்து இருக்காது இல்லையா, கம்மியாக தானே இருக்கும். அதனால் நம்ம வந்து அளவு ப்ளவுஸை வச்சு தான் மார்க் பண்ண போகிறோம். அதனால் இதை கம்மியாக மார்க் பண்ணால் போதும். இப்போ ஆம்கோலை வந்துட்டு அப்படியே மார்க் பண்ணிவிட்டு, இடுப்பு இருக்கு இல்லையா, இடுப்பையும் அப்படியே மார்க் பண்ணிடுறோம். ஸோ அவ்வளோதான், இடுப்பையும் மார்க் பண்ணிட்டோம். பாதி மார்க் பண்ணாலே போதும், இவ்வளோதான் நம்மளுக்கு வரும். அவ்வளோ மார்க் பண்ணாலே போதும். இப்போ இந்த இடம் இருக்கு இல்லையா, இதையும் இப்படியே மார்க் பண்ணிக்கிறீங்க. கழுத்து முடிகிறது இருக்குது இல்லையா, அந்த இடத்தையும் இப்படியே மார்க் பண்ணிடுங்க. இப்போ அவ்வளோதான், இப்படியே நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ முன்பக்கம் நம்ம அளவு எடுப்போம். நம்ம ஷோல்டரை கொண்டுட்டு வந்து ஷோல்டரோட கரெக்டாக வச்சுட்டு இந்த 1.5 இன்ச் அளவு இப்படியே விரலில் இப்படி பிடிச்சிக்கிறங்க. பிடிச்சிட்டு இப்படியே பிடிச்சிங்கனாலே உங்களுக்கு அளவு வந்துடும், இழுத்து பிடிச்சிங்கனாலே. ஸோ இங்கே நீங்கள் விட்டுட்டீங்கன்னா கூட அடுத்தது இதை பிடிச்சிக்கிறங்க. பிடிச்சிட்டு இப்படியே பிடிச்சிருங்க. இதே அளவே அப்படியே மார்க் பண்ணிடுங்க கொஞ்சம் மேலே. ஏன்னா நம்ம மடக்கி தைக்க போகும்போது அது இறங்கிடும் இல்லையா, அதனால கொஞ்சம் மேலே 1/4 இன்ச் மேலே. அவ்வளோதான், இப்படியே மார்க் பண்ணிட வேண்டியது தான். உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் மார்க் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த லென்த்தை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணோம் இல்லையா, அதில் வந்து ஜாயின் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னோம்னா டாட்டுக்கு மார்க் பண்ண போகிறோம். முன்பக்கம் நம்ம மார்க் பண்ணி 1/4 இன்ச் மேலே ஏற்றி மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இடத்துல இப்படியே வச்சுருங்க. ஊக்கு பட்டனை, இந்த ஊக்கு பட்டனை வச்சுருக்கேன். ஊக்கு மாட்டும் இல்லையா, இந்த மாதிரி பட்டனை இப்படியே வச்சுட்டு இப்படியே இழுத்து விட்டுருங்க. இப்போ இந்த இடத்துல
டாட் பிடிக்கிறதுக்கு பட்டி இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு இப்படி 1/4 இன்ச் மடக்கி தைக்கிறதுக்காக மார்க் பண்ணிட்டோம். ஸோ இதை இப்படியே நகட்டிட்டு இப்போ இங்கே வந்து பட்டி இருக்கு இல்லையா, பட்டி கிட்ட மார்க் பண்ணிட்டோம். அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் இறக்கி, பட்டியிலேருந்து ஒரு 1/2 இன்ச், ஏன்னா நம்ம இந்த பட்டியை இது தைப்போம் இல்லையா, இது 1/2 இன்ச்சு கிட்ட தான் நம்ம தைப்போம். ஸோ அதனால அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் இறக்கி மார்க் பண்ணிக்கிடுவோம். மார்க் பண்ணிவிட்டு இந்த ஏ டாட்டு மெயின் டாட் இருக்கு இல்லையா, மெயின் டாட்டை இப்படியே மடக்கி பிடிச்சிக்கிறோங்க. ஷோல்ட்ரு இருக்கு இல்லையா, ஷோல்டரையும் இப்படியே மடக்கி பிடிச்சிக்கிறோங்க. மடக்கி பிடிச்சிட்டு உங்களுக்கு இன்னும் ஈஸியான ஒரு மெத்தடு சொல்லித்தரேன். இப்போ நம்ம இந்த ஷோல்ட்ரு வந்துட்டு நம்ம எவ்வளோ இருக்குது மார்க் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறோங்க. ஷோல்ட்ரு நம்ம மார்க் பண்ணது எவ்வளோ இருக்குன்ட்டு ஸோ 3.5 இன்ச் இருக்குது. 3.5 இன்ச்சிலேருந்து பாதி 1.5 இன்ச்சுக்கு கொஞ்சம் ஒரு 2 கோடு இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் இதோட ஷோல்டரில் பாதி. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம், இப்படியே லென்த்தாக ஒரு கோடு போட்டுக்கிறோங்க. நெட்டுக்கு ஒரு கோடு போட்டுக்கிறோங்க. இப்படியே போட்டுக்கிறோங்க. நெட்டுக்கு இது வரைக்கும் போட்டுக்கிறோங்க. போட்டிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா, நம்ம பிடிச்சோம் இல்லையா, ஏ டாட்டில் இப்படி அழுத்தி ஷோல்டரை இப்படி 2ஆக மடக்கிட்டு, ஷோல்டரையும் இப்படியே மடக்கிட்டு இதை இப்படியே இழுத்து பிடிச்சிக்கிறோங்க. நல்லா இழுத்து பிடிச்சிட்டு இந்த ஷோல்டரை வச்சுருங்க. இப்போ இங்கே வந்துட்டு ஏ டாட்டு முடியுது இல்லையா, இந்த இடத்துல நல்லா இழுத்துக்கிறணும். இழுத்து ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இழுத்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு வருது. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் இங்கே மார்க் பண்ணியாச்சு. அடுத்து ஆம்கோலை மார்க் பண்ணிக்கிடுவோம். ஆம்கோல் முடிகிற இடத்துல வச்சுட்டு இங்கே மார்க் பண்ணிக்கிறோம். இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் ஸோ மார்க் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா, இப்போ இந்த 1/2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா லாஸ்ட்டாக, இது அளவுலேருந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, இது அளவுலேருந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த 1/2 இன்ச்சையும் இந்த 1/2 இன்ச்சையும் இப்படி ஒன்றா சேர்க்க போகிறோம். இப்படி கிராஸாக வரும். ஸோ இந்த மாதிரி சேர்த்துட்டோம். இப்போ அதே மாதிரி இங்கே நம்ம மார்க் பண்ண இடம் இருக்குது இல்லையா, இதையும் இப்படியே அதில் ஸ்கேலை வச்சோம்னாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்படியே வந்து இப்படி ஒரு பெண்டு வந்து இப்படி சேருது. ஸோ இவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்து இதை மட்டும் பார்த்துக்கிறங்க. இப்போ நம்ம கட் பண்ணலாம். நம்ம மார்க் பண்ணதை அப்படியே கரெக்டாக கட் பண்ணிடுங்க. கொஞ்சம் இது கூட மாறாமல் கட் பண்ணிடுங்க. இதில் நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கோம், ஸோ இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். இதிலேருந்து இப்போ நம்ம இங்கே மார்க் பண்ணோம் இல்லையா, மார்க் பண்ணதுலேருந்து உங்களுக்கு எப்படி கை வாட்டம் வருதோ அது மாதிரி கட் பண்ணிக்கிறங்க. ஆனால் இன்ச்சஸ் மட்டும் கரெக்டாக கட் பண்ணிக்கிறங்க. மார்க் பண்ணதை மாற்றி கட் பண்ணிடாதீங்க. அது மட்டும் கரெக்டாக அந்த வளைவு எல்லாம் கரெக்டாக கட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணிட்டோம். இப்படி 2 பீசஸாக வரும் ஃப்ரண்ட்டு. அவ்வளோதான். ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு, பேக் கட் பண்ணியாச்சு, ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் இப்படியே எடுத்து வச்சுக்கிறோங்க. இப்போ நம்ம வந்து பட்டி கட் பண்ண போகிறோம். பட்டி கட் பண்ணுவோமா? பட்டிக்கு
இந்த லென்த் உள்ள இடத்துல நான் எடுத்துக்கிறேன். நம்ம இதை மார்க் பண்ணிக்கிறோம். நம்ம ஷோல்டரோட ஷோல்ட்ரு வச்சுட்டு கரெக்டாக இது முன்பக்கம் எல்லாத்தையும் ஷோல்டரோட ஷோல்ட்ரு வச்சுட்டு நம்ம இப்போ இதை வந்து மார்க் பண்ணிக்கிறோம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது முடிய நம்ம இது மடக்கி தைச்சிருவோம். ஸோ இதுலேருந்து தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். இது வந்து 3 இன்ச்சு இருக்குது. இந்த இடத்துல 2 இன்ச்சு இருக்குது. இதோட லென்த் எல்லாமே போயிடும். அதனால லென்த்தில் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். ஸோ இதில் 14 இன்ச்சு இருக்குது அப்படின்னா இந்த டாட்டில் நம்மளுக்கு சுருங்கிடும் இல்லையா. 3 இன்ச்சு நம்மளுக்கு வந்து சுருங்கிடும். ஸோ அதனால் இங்கே இதிலேருந்து 12 கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நம்ம அப்புறம் லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கிடலாம். நாலு கிளாத்து வேணும் பட்டிக்கு வந்துட்டு. ஸோ இந்த கிளாத்லேயே தான் போடணுன்ட்டு இல்லை, அடிஷ்னலாக இன்னொரு கிளாத்தில் கூட நம்ம போட்டுக்கிடலாம். இங்கேருந்து நம்ம லென்த்து வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிக்கிடுவோம். லென்த்து வந்துட்டு 13 எடுத்துக்கிட்டேன். இது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு 3 இன்ச்சு தேவைப்பட்டுச்சு. ஸோ 3 இன்ச்சு இல்லாமல் இப்போ நான் வந்து 4 இன்ச்சு எடுத்துக்கிறேன். 4 இன்ச்சு எடுத்துக்கிட்டோம். இங்கே வந்து 2 இன்ச் தேவைப்பட்டுச்சு. ஸோ இது வந்துட்டு நம்ம வந்துட்டு 3 இன்ச்சு எடுத்துப்போம். 3 இன்ச்சு எடுத்துப்போம். ஸோ இதுக்கும் இங்கேருந்து இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு மார்க் பண்ணிக்கிடுவோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னோம்னா, இந்த மார்க் பண்ணோம் இல்லையா, இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் கீழே மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஸோ அவ்வளோதான் பட்டி. இவ்வளோதான் பட்டி. இது வந்துட்டு நம்ம 4 வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, வெளில சவுண்டு கேட்குறது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க. புரியலை அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் வந்துட்டு சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து இப்போ பட்டியும் கட் பண்ணிட்டோம், பட்டியும் கட் பண்ணியாச்சு. ஸோ இவ்வளோதான், பட்டி கட் பண்ணியாச்சு. இப்போ என்ன கட் பண்ண போகிறோம் அப்படின்னோம்னா பட்டன் பட்டி கட் பண்ண போகிறோம். பட்டன் பட்டிக்கு எக்ஸஸாக இருக்கிற ஸோ இந்த கிளாத்து நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்துட்டு அவ்வளோதான். அப்படியே லென்த்தாக ஒரு பட்டி உள்ளே போகிறது, அதனால் அது மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்கலாம். வெளில வர பட்டியை ஸோ 2 பட்டி நம்ம கட் பண்ணிட்டோம். ஸோ பட்டன் பட்டி முடிஞ்சிருச்சு. இப்போ ஷோல்ட்ரு வந்துட்டு கட் பண்ணுவோமா. ஷோல்ட்ரு கட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த துணி இருக்குது. ஸோ நம்ம கட் பண்ணது போக இவ்வளோ துணி இருக்கா, இதில் வந்துட்டு நம்ம இப்படியே போட்டோமா, இப்படி கிராஸாக போடணும். ஸ்கேல் இருக்கா, துணி இருக்கா, நான் எப்படி கிராஸாக போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்படி கிராஸாக போட்டுட்டு இந்த ஸ்கேல் அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கிறோங்க. இப்போ நம்ம இந்த மார்க் பண்ணிட்டோமா, இதுலேருந்து இப்படியே போட்டு இப்படியே மார்க் பண்ணிக்கிறோங்க. இங்கே போட்டோமா, இதுலேருந்து இப்படியே மார்க் பண்ணிக்கிறோங்க. இங்கே இருக்கா, இங்கேருந்து இப்படியே மார்க் பண்ணிக்கிறோங்க.
இங்கே இருக்கா, இங்கேருந்து இப்படியே மார்க் பண்ணிக்கிறேங்க. அவ்வளோதான், போதும். இப்போ அப்படியே கிராஸாக கட் பண்ணி எடுத்துருங்க. எல்லா பீசஸையும் அப்படியே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து கழுத்துக்கு. இப்போ மீதி இருக்க துணியெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து ப்ளவுஸ் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி முடிகிற வரை இதை வந்துட்டு நம்ம போடக்கூடாது. ஏன்னா கைக்கு தேவைப்படலாம், கழுத்துக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படலாம், பட்டன் பட்டி இது ஒரு சரியாக வரலைன்னா தேவைப்படலாம். மொத்தத்தில் இந்த துணி எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிட வேண்டியது தான். ஸ்லீவு, இது வந்து பட்டன் பட்டி, இது பட்டி, இது முன்பக்கம், இது பின்பக்கம். ஸோ இவ்வளோதான் ஈஸியாக உங்களால் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியும். இதில் எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சின்ன டிப்ஸு கூட நான் சொல்லியிருக்கிறேன். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்டிச்சிங் வீடியோ நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.